உங்களுடைய பேர்ல கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபாய் வந்து கடன் இருக்கு. உங்களுடைய மனைவி பேர்ல கிட்டத்தட்ட 6.5 கோடி ரூபாய்க்கு மேல கடன் இருக்கு. இந்த கடன் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கிறாரு. ஏன்னா கடன் வாங்குறீங்கன்னா யார்கிட்ட இருந்து வாங்குறீங்கன்னு கேட்கும் பொழுது ஒரு நிறுவனத்தினுடைய பெயர் வந்து சொல்றாங்க. ட்ரையூட் இன்ஃபெக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துல இருந்து கடன் வாங்கிட்டார். சரி, இந்த நிறுவனம் வந்து யாருடையது அப்படின்னு கேட்டதுக்கு அது யாராவது இருக்கலாம், என்னுடைய மகனா கூட இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. அவரோட மகனுடைய நிறுவனத்திலிருந்து கடன் வாங்கிட்டு அது மகனா இல்லையான்றது எனக்கு தெரியாது, அது தேவையும் இல்லை அப்படின்னு பேசுறாருங்க. அவருக்கு 2 மகன்கள். ஒன்னு டிஆர்பி ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் ராஜ்குமார். அந்த இன்னொரு நபர் ராஜ்குமார் தான் இந்த நிறுவனத்தினுடைய முதலாளி. ஸோ அவருடைய மகன் நிறுவனத்திலிருந்தே அவர் கடன் வாங்கினதா என்ன பண்ணியிருக்காரு, கணக்கு கட்டியிருக்காரு. அப்போ இப்படி வாங்கக்கூடிய கடன் என்னவா இருக்கும், கண்டிப்பா வந்து பிளாக்கை வந்து ஒயிட்டா மாத்திர ப்ராசஸ் தான் இருக்குன்னு சொல்லி அண்ணாமலை குற்றம் சாட்டுறாரு. இல்ல எப்படி நீங்க இப்படி சொல்லலாம்னு கேட்டதுக்கு அண்ணாமலை தரப்புல இருந்து அந்த கம்பெனிக்கு தான் ஜிஎஸ்டி ரத்தாகி ரொம்ப நாள் ஆச்சு, அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியில் ஏன் நீங்க கடன் வாங்குனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த கம்பெனியில் நான் கடன் வாங்கினேன், நான் கடன் வாங்கினதுனாலயே அந்த கம்பெனி என்னோட பையனோட கம்பெனியா இருந்ததுனாலயே நீங்க வந்து என்னோட பணம் வந்து நீங்க கருப்பு பணத்தை நான் வெள்ளையாக்கன்னு சொல்லி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இங்கேயும் மாட்டிக்கிட்டாரா, இப்படி 2 இடத்துல அடுத்தடுத்து வந்து மாட்டியிருக்காரு. இது போக இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல அவருக்கு சொந்தமான ஒரு சாராய ஆலை இருக்கு அப்படிங்கிறது தொடர்ச்சியா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. பல ஆண்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. அந்த அண்ணாமலை அவர்களும் எடுத்து காட்டியிருக்காரு. நீங்க வந்து உங்களுடைய சொந்த ஊர்லயே வந்து சாராய ஆலை வச்சிருக்கீங்க, அதற்கு எதிராக உங்க சொந்தக்காரங்களே போராடிட்டு இருக்காங்க, உங்க சொந்த மக்களே போராடுறாங்க, ஆனால் நீங்க அந்த ஆலையை வந்து மூடலன்னு சொன்னதுக்கு அது ஆலை இருப்பது உண்மைதான், ஆனால் அது வந்து சாராய ஆலை இல்லை, ரசாயன ஆலை. அது மட்டும் இல்லாம நான் வந்து அதுல முதலாளி எல்லாம் இல்லை, அதுல ஒரு ஒன் ஆஃப் த பங்குதாரர், நான் வந்து அதுல ஒரு முதலீட்டாளர் மாதிரி தான் நான் இருக்கனே தவிர நான் ஒன்றும் அதுல முதலாளி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அதையும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் நான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன், அடுத்த முறை வரம் பாருங்க அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. ஸோ இந்த வழக்கினுடைய சாராம்சம் வந்து இதுதான். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு. திருப்பி இப்போ டிஆர் பாலு அவர்கள் வாங்கிய கடன் பத்தி அண்ணாமலை கேட்டார் இல்லையா, உடனே அப்படியே நான் இப்போ உன்னை கிடுக்குப்பிடி பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி டிஆர் பாலு என்ன பண்ணாருன்னா, இங்க பாருங்க அண்ணாமலை, நீங்க பெரிய உத்தமர் மாதிரி நீங்க பேசாதீங்க, நீங்களும் தான் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு வாட்சி கட்டியிருக்கீங்க, உங்களுடைய செலவுகளுக்கெல்லாம் உங்க நண்பர்கள் தான் பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சு, அப்போ நீங்களும் ஊழல் தானே பண்றீங்க, கம்பெனிக்கு ஆள் சேர்க்கிறாரு பாருங்க, நீங்களும் ஊழல் தானே பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. அதுக்கு வந்து அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா, அப்படிங்களாங்க, சரிங்க எப்படிங்க சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு, ஆமா உங்க பேர்ல வந்து நீங்க 12 ஏக்கர்ல ஒரு இடம், 11 சென்ட்ல ஒரு இடம், மொத்தம் வந்து 2.25 கோடி தலா, மொத்தம் 4.5 கோடிக்கு நீங்க சொத்து வாங்கியிருக்கீங்க, அதெல்லாம் எப்படி வாங்குனீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அண்ணாமலை தரப்புல இருந்து, நான் எப்படி வாங்கினேன்னா, சரி என்னோட மனைவி யாருன்னு தெரியுமா, என்னோட மனைவி வந்து எங்க வேலை பார்க்குறாங்கன்னு தெரியுமா, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னு தெரியுமா, எங்ககிட்ட எவ்வளோ சேவிங்ஸா வந்து அசட்டா இருக்குன்னு தெரியுமா, இது எதுவுமே தெரியாம எப்படி நீங்க குற்றச்சாட்டு வைக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டது தான் ஐயா டிஆர் பாலு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சட்டுன்னு எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இன்று போய் நாளை வருகிறேன் அப்படின்னு சொல்லி நழுவி வந்து போயிருக்காரு.